சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல், யாவர்க்கும் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருளுடன். திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்துரைத்த தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பறைத்த திருவாளன் வாசமலர் மென்கைகள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சிற்றம்பலம். ஆடி சுவாதி. நாம் அனைவரும் நம்முடைய நம்பி ஆரூரர் ஆளாள சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் உடைய குரு பூசையினை நாம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆதலால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் அருளி செய்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை பற்றி நாம் சிந்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தில்லையில் அப்பய தீட்சிதர் என்று ஒரு தீட்சிதர், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? நாம் பெருமானுக்கு உண்மையாகவே அன்பு செலுத்துகிறோமா, இல்லை அன்பு செலுத்துவது போல் நடித்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு சந்தேகம் வந்தது. இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார். அவருக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே சீடர்களை அழைத்தார். நான் இப்பொழுது இந்த மாத்திரையை உண்பேன். உண்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கும். எனவே நான் ஏதேனும் உளறுவேன். அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் கழித்து நான் தரக்கூடிய இந்த மாத்திரை என்னிடம் கொடுங்கள். எனக்கு பைத்தியம் தெளிந்துவிடும். நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள் அல்லவா, இதை நான் உளறியதை நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள் அல்லவா, அது ஏதேனும் பெருமானை பற்றி இருந்தால் நான் உண்மையாகவே பெருமானுக்கு அன்பு செலுத்தக்கூடியவன். இல்லை என்றால் நானும் நாடகத்தால் அவன் அடியார் போல் நடித்து கொண்டிருப்பவன் என்று சொன்னார். எனவே அந்த மாத்திரையை உண்டார். பைத்தியம் பிடித்தது உளரத் தொடங்கினார். பார்த்தால் சமஸ்கிருதத்தில் அற்புதமான ஸ்லோகங்களை உளறுகிறார். எனவே ஒரு வாரம் கழித்து மாற்று மாத்திரை கொடுத்தாங்க. பைத்தியம் தெரிந்தது. பார்த்தால் சமஸ்கிருதத்தில் 21 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கிறார். என்னென்ன? அதில் ஒரே ஒரு ஸ்லோகங்கள் மட்டும் சிந்தனை செய்யும். பெருமானே, தில்லை நடராச பெருமானை பற்றி சொல்கிறார். தில்லை நடராச பெருமானே, தில்லையை சுற்றி உனக்கு வயல்கள் இருக்கிறது, அது குளிர்ச்சி. மார்கழி மாசம் அதைவிட குளிர்ச்சி. இரவு அதிகாலை 2:30 மணி, அதைவிட குளிர்ச்சி. உன் தலையில் கங்கை, அது எல்லாத்தையும் விட குளிர்ச்சி. இப்படிப்பட்ட குளிர்ச்சியோடு இருக்கிற உனக்கு சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணா அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல போயிடும். நடராச பெருமானே, நீ எப்படி இதை தாங்குற? இது வினா. விடை என்ன தெரியுமா? நடராச பெருமானே, இந்த அனைத்து குளிர்ச்சிகளுக்கும் ஈடுபடுத்தும் வகையில் நீ ஒரு வெப்பமான பாலைவனத்தில் கால் வைத்து விட்டாய். என்ன சொல்ற? இந்த அனைத்து குளிர்ச்சிகளையும் ஈடேற்றும் வகையில் நீ ஒரு வெப்பமான பாலைவனத்தில் கால் வைத்து விட்டாய். அந்த பாலைவனத்தின் சூட்டை தணிக்க உனக்கு இந்த குளிர்ச்சி பத்தாதையா? அந்த வெப்பமான பாலைவனம் என்ன தெரியுமா? இந்த பாவியனுடைய மனம். எனவே இந்த பாவியனுடைய மனத்தில் நீ கால் வைத்து விட்டாய். அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு இந்த குளிர்ச்சியெல்லாம் உனக்கு தேவை என்று அப்பய தீட்சிதர் நடராசரை பற்றி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. சரி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேண்டியன், அழகில் சோதிகன் அம்பலத்தாடுவான், அலச்சிலம்படி வாய்த்தி வணங்குவான். நிலவு உலாவிய நீர்மலி வேண்டியன். பெருமான் கங்கையை தன் தலையில் வைத்திருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கார்? இப்போ ஒரு குழந்தை தெரியாதனமாக சாக்கடையில் விழுந்து விடுகிறது. அந்த குழந்தை மேலுள்ள அந்த அசுத்த நீரை தூய்மை செய்வதற்காக அந்த குழந்தையுடைய தாய் உருவடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் தூய்மை செய்தாங்க. இப்போ உலக மக்களாகிய நாம், 5 கண்டங்களிலும் இருக்கக்கூடிய உலக மக்களாகிய நாம் கேவலமான மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சாக்கடையில் விழுந்து கிடக்கிறோம்.
அந்த 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 அசுத்த நீரை தூய்மை செய்வதற்காக பெருமானுக்கு ஒரு குடம் தண்ணியா வேணும்? இல்லை, பெருமானுக்கு கங்கை தண்ணி வேண்டும். இதற்கு இந்த மாயை என்ற சாக்கடையில் விழுந்துள்ள 5 கண்டங்களில் இருக்கக்கூடிய உலக மக்களாகிய நம்மை தூய்மை செய்வதற்கு பெருமானுக்கு கங்கை தண்ணீர் வேண்டும். அதனால்தான் பெருமாள் கங்கையை தன் தலையில் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய கிருபானந்த வாரியார் அருளி செய்தது. எனவே ஒருவர் எழுந்து, பெருமான் ஏன் கங்கையை தலையில் வைத்திருக்க வேண்டும், தன் கையில் வைத்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வீட்டில் அனைவருடைய வீட்டிலும் தண்ணீர் தொட்டி, அதாவது வாட்டர் டேங்க் என்று சொல்லுவாங்க, தண்ணீர் தொட்டி எப்பவுமே வீட்டு மேலே தான் இருக்கும். கீழே இருந்தால் தண்ணி கீழே இருந்து மேலே செல்லாது. எனவே யாருக்கெல்லாம் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கு நீரை பெருமான் தூய்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானோ, அந்த தண்ணி தொட்டி பெருமான் உச்சந்தலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கங்கையை அனுப்பி உடனே பெருமான் தூய்மை செய்வான் என்பதை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த முதல் பாடலில் கூறியிருக்கிறார். நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் தடுத்தாட்கொண்ட புராணத்தை பற்றி சிந்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.